அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் உள்ளது. ரோட்டரி மாவட்டம் மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்ச்சி இன்று நமக்கு இணைந்து வழங்கி ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தினர், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மண்டலம் 3 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் வெற்றிச்செல்வன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்று இன்று குழந்தைகளுக்கு உண்டான சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்கள். அட்மிட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி பிரேயர். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நில்லருள் என்று வேண்டி நிற்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளே என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டினை நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வரும் வலிமை தருவாய். எல்லோரும் எல்லாம் வளமும் பெற்று இனிதிட வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி தலைவர. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்பு தலைவர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்கிய எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலத்தின் 3 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் வெற்றிச்செல்வன் அவர்களும், பொருளாளர் பாலமுருகன் அவர்களுக்கும், எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்கிறோம். இன்று பயிற்சி அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும் இன்று நிகழ்வில் சிறப்பு அழைப்பாராக யோகா நுட்பங்கள் பயிற்சி எடுக்க இருக்கும் இறைமதன் ஐயா அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இன்று குழந்தைகள் உண்டான பயிற்சி அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை இந்த நிகழ்வில் திருக்குறள், ஆத்திச்சூடி பாடல், கீபோர்டு போன்ற சிறப்பு நிகழ்விற்கும் அனைத்து குழந்தைகளையும் வருக என்று வரவேற்கும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த காலை வேளையில் வருக என்று வரவேற்கிறோம். நமது மாவட்டத்தின் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1004வது நாள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். எங்களுக்கு இன்று காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் இந்த நிகழ்வை தொடர்ந்து வைப்பதில் மிக்க பெருமை கொள்கிறோம். நன்றி தலைவர. நன்றி. சிறப்பு. இன்றைய வேலைகள் நிகழ்வில்
வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் பேரியன் சிவசங்கர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தலைவர். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அட்மிட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனிக்காடு, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, நீண்ட மூச்சை இழுங்க. சின்மய முத்திரை வச்சுக்கிறோம். மூச்செழுத்து ஊய் எழுத்து. ஆதிமுத்திரை, வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா, சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக குழந்தைகள் நிகழ்வு சிறப்புடன் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் நிகழ்வை நாம் சிறப்புடன் கொண்டாடி வருகிறோம். அந்த வேளையிலே இன்றைய நிகழ்வில் நமக்கு குழந்தைகளுக்குண்டான சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நேற்றே ஒவ்வொரு குழந்தைகளும் நம்மளை வரவேற்று சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு கொடுத்திருந்தார்கள். அதன்படி ஒவ்வொரு குழந்தைகளையும் வாழ்த்துவோம். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு அற்புதமாக இந்த காலை வேளையிலே, அதுவும் இந்த விடுமுறை நாட்களிலே நம்மளை அழைத்து நமக்காக ஒரு சிறப்பு நிகழ்வை கொடுக்கிறார்கள் என்றால் அனைவருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கலைகளை நாமும் அறிந்து கொண்டு அவர்களையும் நாம் ஒவ்வொரு வாரமும் சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த அவர்களுக்கு நாமும் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வை சிறப்பிப்போம் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக திருக்குறள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு அதிகாரத்துல உள்ள 10 பாடல்களா நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க ஆதிரியச்சையோன் அவர்கள். இன்று பாத்தீங்கன்னா 7வது அதிகாரத்துல மக்கட்பேரை பத்தி நமக்கு அந்த அதிகாரத்துல உள்ள 10 குறளை இன்னைக்கு நமக்கு சிறப்பா கொடுக்க போறாங்க.
இந்த குழுல உள்ளவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு 10 திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரமா நமக்கு குடுக்கிறத ஒவ்வொருவரும் தங்களது குழந்தைகளுக்கு அந்த மனப்பாடம் செய்து தொடர்ந்து அந்த 1330 குறளையும் நாம் வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாம் ஏற்படுத்தலாம். அந்த ஒரு அரிய வாய்ப்பு வந்து இந்த காலச்சக்கரத்துல இருக்குது. அதனால எல்லாருமே பயன்படுத்திங்க. அந்த வகையிலே இன்று வந்து நமக்கு வந்து ஆத்திரேயன் வந்து அந்த 7வது அதிகாரம் மக்கட்பேரை வந்து நமக்கு இன்னைக்கு சொல்ல போறார். நன்றி. நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக திருக்குறளில் 7வது அதிகாரம் மக்கட்பேறு வழங்க ஆத்திரேயன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிக்கப்பா. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து வி. ஆத்திரேயன் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் அதிகாரம் 7 மக்கட்பேறு. பெருமாற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின் தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை ஆழாவிய கோள் மக்கள் மெய் திண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கே. குழல் இனிதே யாழ் இனிதே என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தந்தை மகக்காற்றும் நன்றி அவைத்து முந்திருப்ப செயல். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னர்க்கெல்லாம் இனிது. ஈன்ற பழுதின் பெரிதோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். மகன் தந்தை காற்றும் நன்றி மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல். நன்றி வணக்கம். வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன். நன்றி நன்றிப்பா, சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் நமக்கு 7வது அதிகாரம் மக்கட்பேரை சிறப்பாக சிறப்பித்து கொடுத்த ஆத்திரேயன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிப்பா. நன்றிங்கய்யா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆத்திச்சூடியில வந்து ஒவ்வொரு வர்க்கமா நமக்கு வந்து சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க போஜராஜா அவர்கள். இன்று வந்து பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடியில வந்து நகர வர்க்கம் வந்து நமக்கு சிறப்பா சொல்ல போறாங்க. ஆத்திச்சூடியில் இன்று நகர வர்க்கம் அளிக்க போஜராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் போஜராஜா. நான் ஆத்திச்சூடி சொல்ல போகிறேன். நகர வர்க்கம். நன்மை கடைபிடி, எப்பொழுதும் நன்மையை கடைபிடி. நாடு ஓபனசை, அனைவருக்கும் ஏற்ற செயலை செய். நிலையீர் பிரியில், நம் நிலையிலிருந்து எப்போதும் தாழ்ந்த விடாதே. நீர் விளையாடேல், நீர் நிலையங்களில் விளையாடாதே. நுண்மை நுகரேல், நூல் பலகல், பல நூல்களை படி. நெற்பயிர் விளைவு செய், விவசாயத்தை வாழ்க்கை தொழிலாக கொள். நீர் விளையாடேல், நீர் நிலையங்களில் விளையாடாதே. நூல் பலகல், பல நூல்களை படி. நேர்பட ஒழுகு, ஒழுக்கத்துடன் இரு. நைவினை நடுகேல், தீவினை செய்து பிறருக்கு துன்பம் கொடுக்காதே. நொய்ய உரையேல், பயின்று பேசாதே. நோய்க்கு இடம் கொடேல், உடல் நோய்க்கு விரும்பும்படி எதையும் செய்யாதே. நன்றி. நன்றி. சிறப்பு. ஆத்திச்சூடியில வந்து ஒவ்வொரு வர்க்கமா நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து நகர வர்க்கத்தை இன்று சிறப்பாக நமக்கு அளித்த போஜராஜா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கப்பா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தனிப்பாடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து காரைக்காலை சேர்ந்த பவிஷாஷினி வந்து நமக்கு வந்து சிறப்பானது ஒரு பாடல் இன்னைக்கு அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பவிஷாஷினி வீடியோ ஆன் பண்ணிக்கம்மா, அன்மியூட் பண்ணிங்க. ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா வந்து பாடல்கள் குழந்தைகள் வந்து நமக்கு பாடல்கள்ல இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பா அமைஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு கருத்துள்ள பாடல்களையும் குழந்தைகள் வந்து நமக்கு சிறப்பா குடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையிலே இன்னைக்கு வந்து பவிஷாஷினி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சிறப்பான ஒரு பாடல் ஒலிக்க இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இறக்கிங்கம்மா வீடியோவ. ஓகே, ஓகே, ஓகே. கரெக்ட். வணக்கம், என் பெயர் பவிஷாஷினி. நான் படுதார் கொல்லையில் இருக்கிறேன். நான் நிரவி ONGC பொதுப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் ஒரு பக்தி பாட்டு பாடப் போகிறேன். அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வலிமையில் நாதனே வாவடி வேலனே, வலிமையில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலப்பா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வடிவெலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலறி வெலன் வருவதை நெஞ்சம் காணுமே. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவெலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலறி வெலன் வருவதை நெஞ்சம் காணுமே. எனையாலும் ஆண்டவனே எழில் வேளாவா, இனி ஏனும் உனை பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வலிமையில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். உனையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, உலகாலும் ஆண்டவனே நீதானையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான
அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வலிமையில் நாதனே வாவடி வேலனே, வலிமையில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. நன்றி நன்றி நன்றிம்மா. நன்றி நன்றி. சிறப்புமா. சந்தோஷம் சந்தோஷம். சிறப்பாக அந்த பழனிமலை அந்த முருகனையே நேரில் கண்முன் நிறுத்தின போல ஒரு சிறப்பான ஒரு பாடல், நல்ல ஒரு அந்த வடிவத்தில் நமக்கு இன்னைக்கு சிறப்பான பாடலை வந்து பவிஷாஷினி வந்து நம்ம காலச்சக்கர அன்பர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அற்புதமான குரல் வளம், அந்த முருகன் அந்த சிறப்பான ஒரு நிகழ்வு. அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே அந்த இனிமையான ஒரு பாடலை முருகன் பக்தியுடன் நமக்கு சிறப்பாக கொடுத்த பவிஷாஷினி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிமா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த திருக்குறள் வந்து இப்ப எப்படின்னாக்கா குழுல வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருமே அதிகமா வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா திருக்குறள் வந்து இப்ப வந்து அதிகாரத்துல வந்து நம்ம ஆத்திரிய செய்யன்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஒவ்வொரு அதிகாரமா நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருந்தாலும், பல்வேறு குழந்தைகள் வந்து எனக்கு ஒரு 10 திருக்குறள் தெரியும், 20 திருக்குறள் தெரியும் அப்படிங்கிறத வந்து அவங்க சந்தோஷமா அந்த குழுவுல வந்து சொல்றதுக்கு வந்து குழந்தைகள் நிறைய ஆசைப்படுறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம 2 செஷன்ல கூட குழந்தைகளுக்கு உண்டான அந்த திருக்குறள வந்து நம்ம 2 குழந்தைகள் வந்து அவங்க விருப்பப்பட்ட திருக்குறள வந்து நம்ம சொல்ல சொன்னோம். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப திருக்குறள வந்து இன்னும் அதிகமா படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல அவங்க சிறப்பா இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருக்குறள வந்து ருதிக்ஷா அப்படிங்கிற மாணவி வந்து நமக்கு சிறப்பா இன்னைக்கு வந்து சொல்லப் போறாங்க. காலச்சக்கரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருக்குறள் அதாவது ஒரு 20 திருக்குறள வந்து ருதிக்ஷா அப்படிங்கிற மாணவி நமக்கு இன்னைக்கு சிறப்பா சொல்லப் போறாங்க. திருக்குறளை அளிக்க ருதிக்ஷா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரகாஷ் சார் அன்மியூட் பண்ணீங்க. பிரகாஷ் சார். சார் அன்மியூட் பண்ணீங்க பிரகாஷ் சார். அன்மியூட் பண்ணீங்களா சார்? பிரகாஷ் சார் அன்மியூட் பண்ணீங்க. சரி ஓகே சார். நம்ம அடுத்ததுல வேணா செக் பண்ணிப்போம். நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணீங்க. மொபைல கிளியர் பண்ணீங்க. நம்ம அடுத்து நம்ம வேற செஷன் போயிடலாம். நீங்க அதுக்குள்ள கிளியர் பண்ணி வச்சிருங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து பயிற்சிகளையும் ஆசனங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும் நல்ல சிவம் தனலட்சுமி அம்மையார் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட நாங்களும் வந்து குழந்தைகளா மாறி இன்னைக்கு சிறப்பான பயிற்சிகளை குழந்தைகளுக்கு குழந்தைகள் நிகழ்வு வந்து இன்னைக்கு சிறப்பா கொடுக்க போறாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அனைவரும் நாம் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் அதாவது குழந்தைகள் வந்து எப்படி நமக்கு சிறப்பா அந்த வகுப்பை வந்து நிகழ்ச்சியை வந்து நமக்கு சிறப்பித்து கொடுத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளைப் போல் குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வை ஏற்படுத்துவோம் என்று சிறப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்று குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வை சிறப்பித்துக் கொடுக்க ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களையும் தனலட்சுமி அம்மையார் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த எளிய காலை வேளையிலே அழகாக திருவள்ளுவரையும் அவை பாட்டியையும் நம் கண் முன்னே நிறுத்திய குழந்தைகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். மிக சிறப்பாக பாடினாங்க. அதே மாதிரி முருகனை போன்றவே ஒரு அழகா முருகனாகவே நம்மளுக்கு முன்னாடி நின்று ஒரு அழகான பாடல் பாடினாங்க. மிக்க நன்றி, மிக சிறப்பு. எல்லாரும் நல்லா ஆர்வமா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் செஞ்ச பயிற்சிகளையும் நல்லா எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக சிறப்பு. எல்லாரும் நல்லா சிரிங்க, சிரிப்பொலி. சூப்பர், அழகா சிரிக்கிறீங்க, மிக சிறப்பு. ரெடி? இன்பம் 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 இன்பம். டூ டைம் இன்பம் இன்பம் பேரின்பம் சொல்லிட்டு கை தூக்கி இப்படி கலையாசிக்கணும். ஓகேங்களா? இன்பம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அப்படி பண்ணணும். ஓகே, வெரி குட். ரெடி? இன்னொரு வாட்டி இன்பம் சொல்லுங்க. ரெடி? இன்பம் சிறப்பு, வெரி குட். அடுத்தது எழுதிச்சுன்னு நம்ம முத்திரை பாட்டு சொல்லிட்டு அமர்ந்துக்கலாம். சரிங்களா? எவ்வளவு நேரம் நம்ம உட்காந்துட்டே இருக்கிறது இல்லையா? ரெடி? எப்படா சார் சொல்லுவாங்க எழுந்திருச்சு பாடலாம் ஆடலாம் என்று ரெடியா இருக்கிறீங்க எல்லாரும். வெரி குட், மிக சிறப்பு. மைக் ஆன் பண்ணிக்கலாமா எல்லாரும்? ஆன் பண்ணிக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம். எல்லா ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒட்டுக்காவே பாடிக்கலாம். சரியா? ரெடி? சின்ன சின்ன மலையில ஒரு பாட்டு தெரியுமில்ல? வெரி குட். ரெடியா? ரெடி? ஸ்டார்ட். சின்ன சின்ன மலையில, சின்ன சின்ன மலையிலே, சின்ன சின்ன மலையிலே சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம், சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம், சின்முத்திரை சொல்லி தந்து, சின்முத்திரை சொல்லி தந்து, சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான், 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 சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான். சின்முத்திரை சிரிச்சு சிரிச்சு குதிச்சாச்சு, சின்முத்திரை வச்சாச்சு, மேலும் கீழும் மூச்சு வாங்கியாச்சு, மூச்சை நன்றாக கவனித்தாச்சு, அமைதியாக சுவாசம் நடைபெற்றாச்சு. மெதுவாக சுவாசிக்கிறோம், அமைதியான சுவாசம், ஆழ்ந்த சுவாசம். ஆழ்ந்து மூச்சு எடுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடும். மீண்டும் ஆழ்ந்து மூச்சிடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. சிறப்பு, அழகா பண்ணீங்க. கால நேரம் நீட்டிக்கோங்க. கால நல்லா ரைட்டு லெஃப்ட் நல்லா வாசிச்சுக்கோங்க. சிறப்பு. கால் முட்டிய லைட் அப்படி மேல தூக்கி கீழே மேல. எல்லாருமே ஓரளவு வீடியோல வாங்க எல்லாருமே. குழந்தைகள் மற்ற
பெரிய குழந்தைகள் எல்லாருமே வீடியோல வரலாம். கால் விரல்களையும் நல்லா மடக்கிடுங்க. விரல்களை நல்லா மடக்கணும். நல்லா விரல்களை மேல உயர்த்தணும். சிறப்பு. அப்படியே ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. லெஃப்ட் லெக் நேரா நீட்டிக்கணும். ரைட் லெக் டச் பண்ணி நேரா நீட்டிக்கணும். லெஃப்ட் லெக் மடக்கி டச் பண்ணி நேரா நீட்டிக்கணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. அடுத்து நம்ம எழுந்திருச்சு நின்ற பாதாசனம் 15 செகண்ட் ஆடாம அசையாம சிலை போல நிக்கும். எப்படி நிக்கிறங்க? சிலை போல நிக்கும். முதல்ல ரைட் லெக் மெதுவா மேல ஸ்லோவா. இந்த வீடியோவை ஸ்லோவா வச்சுட்டு அப்படியே மெதுவா ஒரு நேரத்துல அது மாதிரி ரைட் லெக் மேல தூக்கி வச்சிடறோம். அப்படியே மெதுவா கையில மேல வைத்துங்க. அப்படியே மடக்கு வச்சிடறோம். யார் ஆட அசையாம நிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். யார் அசையாம நிக்கிறீங்களோ அவங்க வந்து நல்ல பலசாலி, புத்திசாலி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எல்லாரும் சரியா தெரியுங்க. வெரி குட், சூப்பர். மெதுவா கலக்கில இருக்குங்க. நன்றாக மூச்சு விடுங்க. சரி, இப்படி நின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? யார் சொல்றீங்க? யாரும் சொல்றீங்களா? மைக்கால் பண்ணி சொல்லுமா. சொன்னது யாரு? சொல்லுங்க. மைக் ஆன் பண்ண முடியலையோ? ஒரு நிமிஷம். சரி, ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. ஐயா, இதனால நம்ம வளர்ச்சி ஆகும். சொல்லு கேட்கல. ஓ, நல்லா வளரலாம்னு சொல்றீங்களா? ரைட்டா? அப்படியா? நாளைக்கு ஒரு அப்ப அடுத்த வாரம் வரும்போது ஆத்மீக செயல் விட்டு வளர்ந்துருப்பீங்க. வெரி குட். யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டே வருவாங்க. அப்படித்தானே? ஆமா. பண்ணுங்க ஆத்மீக செயல். வெரி குட். அப்புறம் வேற என்ன நன்மை கிடைக்கும்? வேற யாரும் சொல்றீங்களா? சரி, வேற என்ன கிடைக்கும்னா நல்லா கவனம் வரும். என்ன வருங்க? கவனம் வரும். எப்படி கவனம் வரும்? ஏன்னா நல்லா நிக்கணும்னா கவனிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்லை. இல்லைன்னா நிக்க மாட்டோம். கவனிக்கலைன்னு என்ன ஆகும்? அப்படியே கீழே விழுந்துடும் இல்லையா? கவனிச்சா மட்டும்தான் இதை செய்ய முடியும். அது மாதிரி அது ஒரு பிராக்டிஸா மாறணும். அடிக்கடி செய்யறதுனால நல்லா கவனம் வரும். ஏன்னா நிற்கும் போது வந்து கால் விரல கவனிச்சாகும். கால் பாதத்தை கீழே இருக்கிற பாதத்தையே நினைச்சிட்டு இருந்தா தான் ஆடாம, இல்லைன்னா ஆடாது. இப்ப லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. எல்லாரும் லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் நின்ற பாதாசனம் 15 செகண்ட் நிக்கிறோம். கையை காலோடு சேர்த்து நல்லா ஹைட்டா தூக்கிடணும். சிறப்பு.
ஆடாதுங்க. ஆசனம் செய்யறதுனால நல்ல கவனம் வருது. அடுத்து நல்ல ஞாபக சக்தி வரும். உடல் நம்முடைய கால்கள் நல்ல வலிமை அடையும். உடல் வந்து நல்லா புத்துணர்வு வரும். ரிலாக்ஸ். காலை கீழே இறக்கிடலாம். நன்றாக மூச்சு விடும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடும். சிறப்பு. அடுத்தது ராஜகம்பீராசனம் செய்யலாம். காலத்தை அகலமா வச்சுக்கோங்க. ராஜகம்பீராசனம் ஃபர்ஸ்ட் பொசிஷன். நல்லா கால அகலமா வச்சு கை நேரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்களா? அழகு. சூப்பர். அடுத்து இப்ப கை வச்சுக்கோங்க. நல்லா ரைட் சைடு திருப்பிக்கணும். ரைட் சைடு திரும்பிட்டோம். ரைட் லைக் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கும். லெஃப்ட் லைக் நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கு. ரைட் லைக் எல் பொசிஷன்ல வச்சு அப்படியே மேல மடக்க வச்சு கைகள் போட்டு நல்லா நிமிர்ந்து வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸ்ட்ரைட்டா நின்று நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கணும். நல்லா நிமிர்ந்து பார்க்கணும். 1 இல்லைங்கப்பா, யார் அடிக்கிறது? அசையாம இல்லைங்க. அசையாம தான் அதுக்கு பேர் ஆசனம். வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மிக சிறப்பாக செஞ்சிருக்கீங்க. வெரி குட். ரிலாக்ஸ். ஓய்வு நிலை. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. சிறப்பு. அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம். உட்கார்ந்துக்கோங்க. காலை நல்லா அசைச்சுக்கோங்க. அடுத்து கோமுகம். கோமுகாசனம். லெஃப்ட் லெக் கீழே வச்சு ரைட் லெக் மேல வச்சு 2 முட்டி நேரா வரணும். கால் பெருவரல பிடிச்சு நல்லா மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மூச்சு விட்டே மேல வாங்க. அடுத்து கால் நேரா நீட்டிக்கிறோம். கை லாக் பண்ணாங்க. காலை பிடிச்சுக்கோங்க. கை நல்லா மேல கொண்டு வாங்க. கை மேல தூக்கிட்டீங்களா? சிறப்பு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் கீழே கொண்டு போ. ரைட் ஹேண்ட் மேல பிடிச்சிடணும். 1 2 3 4 5. நல்லா குக்கி மாதிரி பிடிச்சிருக்கணும். கால் கை விரல் பார்த்துட்டீங்களா? நல்லா பிடிச்சிருக்கணும். ஓய்வு. அப்படியே கை மேல கொண்டு வாங்க. நல்லா முடிச்சிடுங்க. கை விரல்கள் நல்லா மடக்கி நீட்டுங்க. மணிக்கட்ட நல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கிறோம். ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
கால நேரம் நீட்டிக்கோங்க. காலை மாத்தி செய்யணும் இல்லையா? இப்ப எப்படி எந்த காலம் மேல போடணும்? வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. முதல்ல ரைட் லெக் கீழே வச்சுக்கணும், லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கணும். கால் முட்டி ரெண்டையும் நேரா பண்ணுங்க. கால் பெருவரல புடிச்சு நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு விட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில ஊர்ல மாறி வரும். ஆழ்ந்து மூச்சு விடணும்னா என்னன்னு தெரியுமாப்பா? எனக்கு ஆழ்ந்து மூச்சு விடணும்னா நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நுரையீரல் ஃபுல்லா நல்லா உள்ள நல்லா சுவாசம் எடுக்கணும்னு அர்த்தம். அதுல உங்க ஊர்ல அதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் அந்த தமிழ் உச்சரிப்புகள் வந்து சொல்றது ஒரு விதமா இருக்கும். ஆழ்ந்து மூச்சு இருக்கிறதுனா முழுமையா நல்லா அதிகமான மூச்சு இருக்கிறது. ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. நல்லா புரியுதுன்னா கட்டவரல காமிங்க. புரியலன்னா எப்படி சொல்லுங்க. ஆழ்ந்து மூச்சு விட்டுட்டீங்களா? வெரி குட், சிறப்பு. கைகளை மேல கொண்டு வாங்க. இப்ப எந்த கை கீழே கொண்டு போகணும்? வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. கை கீழே கொண்டு வந்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. பட்டர்ஃப்ளை ஆசனம். நல்லா காலை நல்லா அசைச்சு அப்படியே பறந்து போலாம் நீங்க. வெரி குட். ஃபாஸ்டா செய்றீங்க. பட்டர்ஃப்ளை நல்லா வேகமா பறக்குது. சூப்பர். தரையில போய் கீழே டச் ஆகுதா? கால் டச் ஆகுதுங்களா? வெரி குட். நல்லா மூச்சுடுங்க. அப்படியே மூச்சு விட்டே முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு போய் டச் பண்ணுங்க. கால் பெருவரல டச் பண்ணலாம் தரைய. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. வெரி குட், மிக சிறப்பு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆசனம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆசனம் அகத்தியர் செஞ்சு காமிப்பாரு. கவனிங்க. அகத்தியர் புஜங்காசனம். பேரை சொல்லிட்டு செய்யுங்க. பூர்ண புஜங்காசனம். மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. அகத்தியர்.
சொல்லுப்பா ஐயா அகத்தியன். அகத்தியன் unmute பண்ணுங்க. அகத்தியன் சொல்லுப்பா. அகத்தியன். என் பெயர் அகத்தியன். சரி போய் முடிஞ்சது. சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 9 10. சிறப்பு. நல்லா மூச்சு கொடுங்க. ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. இப்போ நீங்க எல்லாருமே செய்யலாம். எல்லாரும் படுத்துருங்க. ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. வெரி குட். சிறப்பு. செய்யலாமா இன்னொரு வாட்டி? நேரப்படுத்து. நேரப்படுத்து. நல்லா மூச்சு கொடுங்க. 1 ஃபர்ஸ்ட் பொசிஷன் கை நீட்டுங்க. காலை நீட்டு. ஃபர்ஸ்ட் பொசிஷன் அகத்தியன் நீங்களே சொல்லிட்டு செய்யுங்க. அப்பதான் உங்க படத்தை கரெக்டா பார்ப்பாங்க. இப்படி கிராஸா படுத்தீங்கன்னா நீங்க கரெக்டா செய்யறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அகத்தியன் ஒவ்வொரு கவுண்டிங்க சொல்லி கரெக்டா செய்வாங்க. நல்ல சிவமையா. ஐயா சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு மியூட் பண்ணிடுங்க. அப்பதான் அகத்தியன் செய்யறது தெரியும் எல்லாருக்கும். இப்ப நீ சொல்லிட்டு செய்ப்பா. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. சிறப்பா செஞ்சீங்க. ஒரு தடவைக்கு 2-3 முறை செஞ்சாதான் இந்த ஆசனம் நல்லா வரும். மீண்டும் ஒரு முறை அகத்தியன் செய்யுங்க. எல்லாரும் கூடவே செய்யுங்க. One, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next. சிறப்பு. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். இந்த ஆசனங்களை சிறப்பா அடுத்த வாரம் வரும்போது பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு ஆசனம் செய்வாங்க, பூர்ண வில்லாசனம். One, 2, 3. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
nuts. சூப்பர் அகத்தியன். நன்றிங்க ஐயா. சிறப்பு சிறப்பு, சந்தோஷம். சிறப்பு. எல்லாருமே ட்ரை பண்ணீங்களா? வெரி குட். பூர்ண விலாசம் சொல்லக்கூடிய ஆசனம். நம்ம வில்லாசம் நாம செய்வோம், கால் கடுக்காலப்பு செய்வோம். பூர்ண புஜங்காசனங்கிறது கட்டவரில் பிடிச்சு நல்லா இழுத்து கை முன்னாடி கொண்டு வந்து மேலே தூக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக போக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறப்பாக வந்துடும். சரியா? அடுத்து 2 பேரு மூச்சு பயிற்சிக்கு தயாராகிட்டாங்க. லலிதா அம்மா குழந்தைங்க வச்சுட்டு திருமண மூச்சு பயிற்சி ரெடி ஆயிட்டாங்க. நம்மளும் செய்யலாம். சரிங்களா? ரெடி? எழுந்துச்சு பாருங்க, எல்லாரும் முட்டி போட்டு பாருங்க. ஆதி முத்திரை வச்சு நல்லா மூச்சு வந்து விடுங்க. ரெடி? 1 மூச்சுடுங்க. மேல போகும்போது மூச்சு விடணும், இழுக்கணும். கீழே வரும்போது மூச்சு விடணும். மூச்சு இழுங்க, மூச்சை விடுங்க. மூச்சை இழுங்க, மூச்சை விடுங்க. இப்போ 1 to 10 கவுண்டிங் சொல்லுவேன். மூச்சை இழுத்து விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. அழகா செஞ்சீங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், மெதுவா விடும். மெதுவாக மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக விடும். இந்த பயிற்சி எல்லாம் நல்லா, அந்த மூச்சு பயிற்சி நல்லா பண்ணீங்கன்னா நைட்ல தூங்கும் போது சில பேருக்கு மூக்கடைக்கும், இருமல் வரும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். மூக்குல தசைவ வளர்ச்சி சில பேருக்கு இருக்கும், தலைவலி இருக்கும். இந்த மாதிரி சிக்கல் எதுவுமே நமக்கு இருக்காது. நல்லா ஆரோக்கியமா நல்லா தூங்கி எழுந்திருக்கலாம். நீங்க படிக்கும் போது, ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த சளி இருந்துச்சுன்னா தொந்தரவா இருக்கும், ஒரு கவனம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பயிற்சி டெய்லி செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. நல்லா ஹாப்பியா நீங்க கிளாஸை கவனிக்கலாம், ஹாப்பியா விளையாடலாம். எல்லா செயல்களையும் சிறப்பா நம்ம செய்ய முடியும். தவறாம இந்த பயிற்சிகள் செய்வோம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு மூச்சு பயிற்சி, மான் மூச்சு பயிற்சி. யாரு ஞாபகம் வச்சுக்கிறீங்க? கரெக்டா செய்ய பார்க்கலாம். மான் மூச்சு. யோகா மூச்சு செய்யறாங்க, கவனிச்சு செய்யணும். மூச்சு இழுத்துட்டே மேல பார்க்கணும், இடுப்பு கீழே போகணும். மூச்சை விடும்போது முதுகு மேல போகணும். மூச்சு இல்லைங்க, இப்ப இடுப்பு கீழே வரணும், தலை மேல பார்க்கணும் இழுக்கும் போது. மூச்சை விடும்போது தலை கீழே போகணும், இடுப்பு மேல வரும். சரிங்களா? செய்யலாமா? அப் மூச்சு இல்லைங்க, மேல பாருங்க. டவுன், கீழே போகணும். அப் டவுன், அப் டவுன், அப் down, up, 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 down. அப்படியே உட்காருங்க வஜ்ராசனத்துல. மிக சிறப்பாக பயிற்சி செய்யுங்க. மான் மூச்சு பயிற்சி. அப்படியே மான் ஆசனம், சாரி முயல் ஆசனம். கை நீட்டி தலை கட்சி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
எங்கப்பா கேமராவில் ஒருத்தரீங்கன்னா மயிலாசம் செஞ்ச உடனே கேமராவில் யாரும் தெரியல. சிறப்பு, கலந்துச்சுக்கோங்க. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. தேனீக்கள் வந்து ஒரு கூட்டுல இருந்து மறுபடியும் இடம் மாறி போகும், பார்த்திருக்கீங்களா? தேனீக்கள் நிறைய நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்கா தேனீக்கள் அப்படியே பறந்துகிட்டே சுத்திக்கிட்டே போகும். எப்படி இந்த சூரியன் சுற்றி பூமி அனைத்து கோள்களும் அப்படி சுத்திக்கிட்டே தன்னை தானே சுத்திக்கிட்டு அப்படியே சுத்திட்டு போகுது. அது மாதிரி தேனீக்கள் எல்லாம் வந்து எல்லாம் ஒரே நாள் சுத்திக்கிட்டே போயிருக்கு. யாராவது பார்த்துருக்கீங்க தேனீக்கள் இடம் விட்டு இடம் மாறி போகும்போது காலத்துல பார்த்துருக்கீங்களா? யாராவது எங்க கிராமத்துல இருந்தா அதெல்லாம் பார்க்கலாம். யாரும் பார்த்தது இல்லையா? என்ன தேன்மலை தாமு ஐயா, உங்க ஊர்ல கிராமம் தானே, பார்த்தது இல்லையா? குழந்தைகளுக்கு காமிச்சது இல்லையா? காமிச்சிருக்கீங்களா? ஓகே, சிறப்பு. அப்போ போகும்போது ஒரு சவுண்ட் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த சவுண்ட் நாம சொல்றோம் தேனி பிராணயாமம். அதுக்கு பேரு தேனீக்கள் பிராணயாமம். நல்லா மூச்சு எடுத்துட்டு சொல்லணும். அதுக்கு வந்து சண்முக முத்திரை வச்சுக்கலாம். காதுக்குள்ள கட்டர்ல வச்சிருக்கணும். 2 கண் நீங்க பார்த்துட்டு சரி இப்பவே செஞ்சீங்கன்னா காது அழைச்சிட்டீங்கன்னா நான் சொல்றது காது கேட்காது. கையை கீழே வச்சுக்கோங்க, கையை இப்படி காது முத்திரை வச்சுக்கோங்க. பாருங்க, நான் சொல்றது இப்ப பாருங்க. பெருவிரல் காதுக்குள்ள வச்சிருக்கிறேன், அப்புறம் 2 விரல் வந்து கண்கள் மேல வச்சிருக்கிறேன், அப்புறம் 2 விரல் வந்து வாய் மூடிட்டு வாய் மேல வச்சிருக்கேன். இப்படி வச்சு மூச்சை இழுத்துட்டு இன்னு சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, இப்ப வச்சு சொல்லுங்க. எல்லாரும் வைங்க. தேனீக்கள் சவுண்ட் கொடுக்க பார்க்கலாம். சிறப்பு ஐயா. எல்லாரும் இந்த ஒரு இம் மட்டும் மைக் ஆன் பண்ணி செய்ய வச்சிடலாம். எல்லா குரூப்பும் மைக் ஆன் பண்ணி ஒரு 3 டைம் இம் சொல் மூச்சு. எல்லாருமே மைக் ஆன் பண்ணி चलो रेडी. 1 2 3. रेडी. सेकंड बस. பண்ணுப்பா. உட்காரு, உட்காரு. அன்மியூட் பண்ணுங்க, மியூட்ல இருக்கு.
ரெடி சூப்பர் சிறப்பா செஞ்சீங்க இன்பம் அன்மியூட் பண்ணீங்க ஐயா. ஓகே, நீங்க சிறப்பாக செஞ்சீங்க. வெரி குட். இந்த பயிற்சியில இப்ப வாரம் முழுவதும் நீங்க செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? சிறப்பாக செய்றீங்க. அப்புறம் யோகா அம்மா சொன்னதை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப யோகா அம்மா மீண்டும் சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், அடிப்படை. நாங்க எப்பவுமே அப்துல் கலாம் கோர்ஸ் வந்து ரெகுலரா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். வணக்கம் வைங்க. ஐ am the best. நான் சிறந்தவன். I can do it. என்னால் முடியும். God is always with me. கடவுள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார். I am a winner. நான் ஒரு வெற்றியாளர். Today is my day. இன்று என்னுடைய நாள். நன்றி நன்றிங்கய்யா. மிக சிறப்பாக எல்லா குழந்தைகளும் செஞ்சீங்க. எல்லாரும் நல்லா பண்ணீங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மிக்க நன்றிங்கய்யா, குருபாலனையா. மகிழ்ச்சி. எல்லாரும் அவசியம் இதைய இந்த பயிற்சி எல்லாத்தையும் காலையில இல்லைன்னா ஈவினிங் ஏதாவது ஒரு நேரம் நீங்க கண்டிப்பா அவசியம் செய்யணும். நன்றி நன்றி நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. சிறப்பு சந்தோஷம். குழந்தைகளா என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருமே பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த ஸ்கூல் லீவ்ல தான் இருப்பீங்க. வீட்டில் ஒவ்வொரு நாளும் அப்பா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க ஐயா சொல்லி கொடுத்த அம்மா சொல்லி கொடுத்த பயிற்சிகளை டெய்லி வீட்டில் செய்யணும். ஓகேவா? அதுமாரி குழந்தைகள் எப்படி திருக்குறள் பாடுறாங்க, திருக்குறள் சொல்றாங்க, ஆத்திச்சூடி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இன்னைக்கு வந்து அருமையான ஒரு பாடல் பாடிச்சு. இதெல்லாம் எப்படின்னாக்கா அவங்க தனியா கத்துக்கிறதுனால உங்களுக்கு வருது. அப்ப நீங்களும் என்ன செய்யணும், வீட்டில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க கத்துக்கணும். திருக்குறளோ ஆத்திச்சூடியோ இல்லை பாடல்களோ நீங்க என்ன விரும்புறீங்களோ நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆசா நல்ல சிவமையாவும் தனலட்சுமி அம்மையார் அகத்தியன் சிறப்பா நமக்கு இன்னைக்கு வகுப்படுத்தாங்க. அகத்தியன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாருக்குமே அது மாதிரி கால் வளைய மாட்டேங்குது. ஏன்னா பயிற்சி செய்யல. இப்ப அந்த அகத்தியன் வந்து தொடர்ந்து பயிற்சி செய்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சி யோகா வந்து நமக்கு கொடுத்தாருன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி டெய்லி நீங்க வீட்டுல ஒரு 1/2 hour இல்லை 1 hour நீங்க பயிற்சி செய்யக்குள்ள எல்லாருக்குமே அந்த அகத்தியன் செய்யற மாதிரி எல்லாருக்குமே அந்த நிலைகள் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க. அடுத்த வாரம் வரக்குள்ள ஐயா கேட்பாங்க. இந்த வாரம் கலந்துக்கிட்டவங்கள எல்லாரையுமே கேட்பாங்க. நீங்க இந்த பயிற்சிகளை வந்து எந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்கிறத அவங்கள்ட்ட சொல்லணும். நன்றி. சிறப்பானது ஒரு நிகழ்வை நமக்கு இந்த ஏற்படுத்தி கொடுத்த நல்ல சிவமையா அவர்களுக்கும் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு சந்தோஷம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு அந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ருத்திக்ஷாங்கிறவங்க வந்து நமக்கு திருக்குறளை வந்து எனக்கு அதாவது அதிகாரத்தோட தெரியலனாலும் நான் சிறப்பா வந்து ஒவ்வொரு இதா நான் ஒரு 20 திருக்குறள் எனக்கு சொல்ல தெரியும், நான் தொடர்ச்சியா நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நமக்கு நீங்க சிறப்பிச்சாங்க. அந்த வகையில இன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா ருத்திக்ஷா வந்து நமக்கு இன்றைய நிகழ்வில் திருக்குறளை ஒப்புவிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணீங்கம்மா. ஓகே, சொல்லலாமா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி ருத்திக்ஷா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் நடுநிலை பள்ளி ஆகாரம். எங்கள் பேச வந்துள்ள தலைப்பு திருக்குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மலர் மிசை ஏகினான் அடி சேர்ந்தார் நிலமிசை இது வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்கும் யாண்டும் இடும்பை இல. இருசேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தி ஒழுக்க நெறி வாழ்வார்.
கலக்கமே இல்லாதன் தாள் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது. அளவாரி இருந்ததன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாரி நின்றல் அரிது. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்தில் மீண்டும் பணுவல் துணிவு. செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய தேகரிய செய்களாத்தார். நீரின்றி அமையாது உலகின் யாருக்கும் மாயின்றி அமையாது ஒழுக்கு. ஒழுக்கம் உட்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் மாவப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. கேடில் வீழ்ச்செல்லம் கல்வி வல்லவருக்கு மாநில மற்ற எவை. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இந்த அசைதாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நன்றி மறப்பது நன்றி நன்றியது அன்றி மறப்பது நன்றி. நாடென்ப நாட வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு. செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்களாத்தார். நன்றி. ஓகேம்மா, அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதான் ஐயா. நன்றி நன்றி, சிறப்பு, சந்தோஷமா. திருக்குறளை வந்து தொடர்ந்து நமக்கு வந்து நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ருத்திக்ஷா வந்து நமக்கு சிறப்பா அந்த திருக்குறள் இன்னைக்கு வடிவமைச்சு சொல்லியிருக்கிறாங்க. ருத்திக்ஷா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்கம்மா. இன்றைய நிகழ்வின் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கீபோர்ட். அதாவது ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தனித்திறமைன்னா நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய தனித்திறமை செல்ஃப் இன்டெலிஜென்ட் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கீபோர்ட் நமக்கு வாசிக்க இருக்கிறாங்க. சம்பிரதி சாமுத்திதா 2 பேரும் வந்து நமக்கு வந்து கீபோர்டு சிறப்பா வாசிக்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு கலைகளும் கற்றுக்கொள்வது பெரிய விஷயம். அந்த வகையிலே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகள் வந்து நம்ம தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம் கொடுத்தாங்க, அடுத்தது வந்து கராத்தே கொடுத்தாங்க, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் அப்படிங்கிற மாதிரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பாரதியாரை பற்றிய ஒரு பேச்சு நல்லா சிறப்பா கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களுடைய தனித்திறமையை வந்து சிறப்பா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இன்று வந்து நமக்கு வந்து கீபோர்டு வாசித்து சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கும் சம்பிரதி அவர்களை கீபோர்டு வாசிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷமா அன்மியூட் பண்ணிக்கமா. அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளமுடன். என் பெயர் சம்ருத்தி. இங்கு நடைபெறும் காலச்சக்கராவின் நிகழ்ச்சியில் நான் கீபோர்டு வாசிக்கின்றேன். சின்ன கண்ணன் அழைக்கிறேன் சாமி. சவுண்டு வரலாமா? ஐயா சவுண்டு வரல. ஐயா தீனதயாளன் ஐயா. தீனதயாளன் ஐயா சவுண்டு வரல பாப்பா. சம்பிரதி சம்பிரதி பாப்பா. சம்ருதி பாப்பா இசையோட ஒன்றிட்டாங்க. நமக்கு தான் சவுண்ட் கேட்கல. இந்த வரங்க ஐயா.
சம்ரிதி, சார் ஐயா நீங்க வாசிச்சதே கேட்கலமா. நான் சொல்றேன், நீங்க காதலே வாங்கல. வாசிச்சதே கேட்கல, சுத்தமா கேட்கல. ஐயா அப்பா இருக்காங்களா? ஐயா தினதேவன் ஐயா, சுத்தமா வாய்ஸ் வரலங்க ஐயா. இல்ல அன்மியூட்ல தான் இருக்கு. அன்மியூட்ல தாங்க இருக்கு. அதான் நான் சொல்லிட்டேன், வாங்கல. பேசுறது கேக்குதுமா. கீபோர்ட்ல கை வை. இப்ப கேக்குது. இப்ப வாசி பாப்போம். இப்ப வாசி. இல்ல இப்ப கேட்கலாமா? ஐயா மொபைல் பக்கத்துல தானே இருக்கு. கீபோர்ட் பக்கத்துல தாங்க இருக்கு. மொபைல் பக்கத்துல தானே வச்சிருக்கீங்க. கீபோர்ட் பக்கத்துல. இப்ப வாசிமா பாப்போம். வாசி. ஸ்பீக்கருக்கு பக்கத்துல வைங்க மொபைல. கீபோர்டு பக்கத்துல மொபைல் இருக்கணும், ஸ்பீக்கர் பக்கத்துல இருக்கணும். நீ பேசுறது நல்லா கேக்குது. இல்லங்க இல்லம்மா, வாய்ஸ் வரலமா. ஐயா வீடியோ, பாப்பாவோட வீடியோ தெரியுறத விட இந்த சவுண்டுக்கு பக்கத்துல, ஸ்பீக்கருக்கு பக்கத்துல கொண்டு மொபைல் பிடிச்சீங்கன்னா சவுண்ட் கேட்க முடியா? ஸ்பீக்கர் பக்கத்துல இருக்கு. கீபோர்டு பக்கத்துல வைங்க ஸ்பீக்கரை. இப்ப வாசிமா பாப்போம். வரலையம்மா, வரலையம்மா. இது சவுண்ட் குறைச்சு பாருங்க. நீ இப்ப கான்செப்ட் கேளுங்க. இப்ப கேக்குதா? இல்லீங்களே. இப்ப கேக்குது. அப்ப அது கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது சவுண்ட் பாரு, அந்த இதை குறைச்சிக்கணும். ரொம்ப சவுண்ட் பாருங்க. அது அந்த வேலையை கம்மி பண்ணிட்டா. வாசிமா. இப்ப வாசிமா பாப்போம். ஹலோ இப்ப வாசிமா பாப்போம். வாசிங்க. உங்களுக்கு நெட்வொர்க்கே கம்மியா இருக்குங்க. நெட்வொர்க் கம்மியா இருக்கு. இப்போ இதை ஃபுல்லா கட் பண்ணிட்டு வேற இதை மட்டும் வாசிங்க. இது ஓகே. அப்போ அந்த அதனுடைய சவுண்ட் கம்மியாகும், இதை அதிகமா வைக்கணும். எத்தனை வைக்கிறீங்க? இப்ப பாருங்க. வாசிங்கம்மா. கேக்குதா? கேட்கலம்மா, கேட்கலம்மா. ஐயா உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவாவும் இருக்குங்க ஐயா. வேற நெட்வொர்க் வருது. இப்ப வாசிங்க. இப்ப கேளுங்க.
இப்ப கேளுங்க. வருதுங்கம்மா, நெட்வொர்க்கு விட்டு விட்டு வருதுமா. இதுல ஜூம் கிடையாது. நான் நெட் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டக்குனு வேற ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுறேன். இது அது ஒண்ணுதான். போய் உட்காரு, நீ போய் உட்காரு. மணி கொடுங்க. இப்போ வாசிங்க பாப்போம். இருங்க ஆன் பண்ணலாம். பாஸ்வேர்டு கேக்குது. பாஸ்வேர்டு கொடுப்பா. பாஸ்வேர்டு அது சார்ஜ் போகும். சார்ஜர் எடுத்துட்டோம். எடுத்தாதான் பண்ண முடியும். பிடிச்சிக்கிறோம். ஓகே பாருங்க. KVC. சரி இருக்கு. கேவியா ஒய் கொடுக்குறீங்களா? போதும். நான் பார்த்துக்கிறேன். இப்ப கிளியரா இருக்கு. நெட்வொர்க் கிளியரா இருக்கு. வாசிமா பாப்போம். சவுண்ட் ஃபர்ஸ்ட் மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையுமே சவுண்ட் ஃபர்ஸ்ட் மாதிரி வைங்க. இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறீங்கப்பா. நீங்க வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிப்போங்கப்பா. ஓகேவான்னு கேட்டுக்கிறீங்க. எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வாசிங்க பாப்போம். வாசிங்க. இல்லைங்களே. கேட்கலாமா? பேசுறது கேக்குது. பேசுறது கேக்குது. வாசிக்கிறதும் கேக்குது. டக்குன்னு விட்டுடுது. கேட்கலாமா? சரி சார். தீனதரன் சார். ஐயா சரிங்க சார். ஐயா ஓன்ல நம்ம ட்ரையல் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் இது பண்ணிடுமா? நல்லதுங்க. இப்ப ஒரு ட்ரை பண்ணலாம் பாருங்க. இது எடுத்துருங்க. சரி பாருங்க. இல்லம்மா வரலம்மா. ஓகே. ஓகே அப்ப சொல்லிடுங்க. அதை எடுத்துட்டோம். அப்ப ட்ரை பண்ணுங்க. இல்லம்மா வரலம்மா. பாருங்க. வருது ஆனா கட் ஆயிடுதுமா. திரும்பி வாசிங்க பாப்போம். ஒரு லைன் வாசிங்க. ஒரு லைன் வாசிங்க. ஒரு லைன் வாசிங்க.
இல்லம்மா வரலம்மா. என்ன பண்ணுங்க? சரி நீங்க போய் பேசுங்க. ஐயா அப்போ நெக்ஸ்ட் வீக் பண்ணிருக்கேன். இது சரிங்க ஐயா. தினதினன் ஐயா. இல்ல ஐயா பரவாயில்ல, நம்ம நேரடியா பண்ணிடுவோம் ஐயா. கொஞ்சம் ட்ரையல் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் பண்ணிடுவோம். நல்லதுங்க, நல்லதுங்க, சாரி ஏன்னா நல்லதுங்க, கொஞ்சம் அதனாலதான். சரி அடுத்த வாரம் கண்டிப்பா வச்சு. நல்லது, நல்லதுங்க, நல்லதுங்க. நன்றி. சிறப்பு. எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்த இன்றைய நிகழ்வு ஒரு சிறு தடங்கள்னால நமக்கு இன்னைக்கு கேட்க முடியல. அதாவது கீபோர்டு வந்து வாசிக்கிறதுக்கு வந்து சம்ரிதா 2 பேருமே வந்து இன்னைக்கு சிறப்பா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நமக்கு கொடுக்கறதுக்காக இருந்தாங்க. ஆனா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்னைக்கு வந்து நமக்கு அது நேரடியா அந்த பயிற்சியை நம்ம பார்க்க முடியல. அதனால அடுத்த வாரம் கண்டிப்பா அந்த கீபோர்டு வாசிக்கிறத நம்ம கண்டிப்பா அடுத்த வாரம் நம்ம செஷன்ல வச்சுக்கலாம். நன்றி. இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் நமக்கு குழந்தைகள் நிகழ்வு கொண்டான இன்றைய நிகழ்வில் நமக்கு திருக்குறளை சிறப்பாக நமக்கு அளித்த இன்றைய நிகழ்வில் நமக்கு திருக்குறளை சிறப்பாக நமக்கு 7வது அதிகாரத்தை சிறப்பித்துக் கொடுத்த ஆத்திரிய செய்யன் அவர்களுக்கும் மற்றும் ஆத்திச்சூடி நகர வர்க்கத்தை சிறப்பாக நமக்கு அளித்த போஜராஜா அவர்களுக்கும் மற்றும் திருக்குறளை நமக்கு அதனுடைய அதிகாரம் இல்லாமல் நமக்கு சிறப்பாக கொடுத்த ருத்திஷா அவர்களுக்கும் சிறப்பு தனிப்பாடல் பாடி நமக்கு இன்றைய நிகழ்வை சிறப்பித்த பவிஷாஷினி அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு நமக்கு சிறப்பாக கீபோர்டு வாசிக்க காத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்னைக்கு வந்து அவங்களால வாசிக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த வாரம் நமக்கு வந்து இந்த செஷனை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை கூறிக்கொள்கிறோம். அந்த வகையிலே சம்ரிதி சாமுதிதா 2 பேரும் வந்து இன்னைக்கு கொடுக்க இருந்தாங்க. அடுத்த வாரம் தொடர் நிகழ்வுல வந்து நமக்கு சிறப்பா அந்த கீபோர்டு வாசிக்கிறத வந்து சிறப்பித்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து சிறப்பாக ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து கொடுத்த நலசிவமையா அவர்களுக்கும் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் அகத்தியன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி குழந்தைகள்லாம் இன்னைக்கு வந்து சிறப்பா நிறைய குழந்தைகள் கலந்துருக்கீங்க. தொடர்ச்சியா ஒவ்வொரு வாரமும் இது மாதிரி வாங்க. ஒவ்வொரு நிகழ்வுல வந்து நீங்க அந்த பயிற்சிகளை கத்துக்கிட்டு அடுத்தடுத்த வாரங்கள் நீங்களும் இந்த பயிற்சியை வந்து குழுவுல வந்து எல்லாருமே செய்யணும். நன்றி. அதே மாதிரி உங்களோட தனித்திறமைகள் வந்து அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தனித்திறமைகள் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத வந்து நீங்களும் குழுவுல வந்து உங்களுடைய பயிற்சி முறைகளையும் நீங்கள் கத்துக்கிட்டு இருக்கிற எந்தவித ஒரு செயலாக இருந்தாலும் நீங்க கலைச்சக்கரம் நிகழ்வு வந்து பகிரலாம் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு சிறப்பா கலந்துகிட்டு சிறப்பித்து கொடுத்த அனைத்து குழந்தைகளுக்கும் உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஜாலியாவே விளையாண்டுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல என்ன ஒரு சந்தோஷம்னா இப்ப தாமு ஐயா பாத்தீங்கன்னா அவரும் குழந்தையோட படுத்துக்கிட்டே செய்யறாரு. அது மாதிரி எல்லாருமே வந்து குழந்தைகளா மாறக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு எல்லாருமே ஏற்படுத்திருக்கீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வை சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து பெரிய குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. வளமுடன். நன்றிப்பா. வாழ்க வளமுடன். நன்றிப்பா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இந்த அற்புத நிகழ்வை எங்களுக்கு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியினை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தை செல்வங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு நல்லா இருந்தது. ரொம்ப யோகாலாம் பசங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா செய்யற மாதிரி நிறைய சில்ட்ரன்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த வேதவிகாஸ்ரீ
பிரதீக்ஷா ஸ்ரீன்ற பாப்பாக்கு பிறந்த நாள் ஐயா. கொஞ்சம் வாழ்த்து தெரிவிச்சுங்க. தேன்மலை தாமு அந்த ஐடியில இருக்காங்க பாருங்க. பிரதீக்ஷா ஸ்ரீ அப்படிங்களா? அன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிரதீக்ஷா ஸ்ரீயா? ஆமாங்க ஐயா. வாழ்த்துக்களுக்குமா. நன்றி பிரதீக்ஷா ஸ்ரீ, சிறப்பு சந்தோஷம். உங்களுடைய நன்றி இன்றைய ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி சொல்றேன். சிறந்த நாளாக அமைய வேண்டும். அனைவரின் சார்பாக வாழ்க காலைக்கு வளமுடன் சிறப்பு சொல்லி குழந்தைகள் அவ்வளவுதான் அனைத்து குழந்தைகள் முடிஞ்சிச்சு. சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. வாழ்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க நன்றிங்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வாழ்க வளமுடன். பிரதீக்ஷா ஸ்ரீக்கு எல்லாருமே வாழ்க வளமுடன் வாழ்த்து சொல்லிடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். எல்லாம் சிறப்பா முருகர் பாடல்லாம் அருமையா பாடினாங்க. ரொம்ப நமக்கு முருகரே வீட்டுக்கு வந்த மாதிரி இல்ல, அவ்வளவு அருமையான பாடல் இல்ல. நல்ல இசை அவளுக்கு, நல்ல கடவுள் அவளுக்கு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும். நல்லா வாழ்க வளமுடன். அழகா பாடினாங்க. அருமையான பாடல் கேட்க கேட்க ரொம்ப இனிமையா இருந்துச்சு. குழந்தைக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பிரதீக்ஷா ஸ்ரீ வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் நீண்ட ஆயுள் பெற்று எல்லா வளமும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று நீண்ட காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் அம்மா. தேங்க்யூ. பெற்றோர்களுக்கும் மிக்க வாழ்த்துக்கள். பிரிதியஸ்ரீ வாழ்த்துக்கள். கல்வி, செல்வம், வீரம், வெற்றி, இவ்வையகம் போற்ற வாழ்க பல்லாண்டுகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாவி எடுத்தாடா. சரி, ஓகே, பை. ஸ்ரீ நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிப்பா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பிரதீக்ஷா ஸ்ரீ அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறப்பா கொண்டாடுங்க, பிறந்த நாளை கொண்டாடுங்க. சந்தோஷம். குழுவில் உள்ளவங்க எல்லாரோட பிறந்த நாள் வாழ்த்துக்களும் தங்களுக்கு உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. நன்றி. வளமுடன். இன்றைய நிகழ்வை வாழ்க வளமுடன். திருச்சாவோடு சுப்பிரமணி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிப்பா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.